டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் எல்லாரையும் இந்த ஊரில் பார்க்குறது. ஏன்னா இந்த ஊருக்கு நான் முதன்னு வந்திருக்கிறேன். நான் பல கனவுகளோடு வந்தேன், இங்கே ஒன்றுமே இல்லை, அது வேறு. பட் இருந்தாலும் அருமையாக நம்ம சித்தார்த்து மத்தியான சமையல் பின்னி பெடல் எடுத்துட்டு ரொம்ப நாள் கழித்து நல்லா ஒரு மீன் தலையை சமைச்சு கொடுத்து, நான் அந்த மலேசியாவுக்கு போனால் அப்படி தான் நம்ம நண்பர்கள்லாம் மீன் வாங்கியாந்து வைப்பாங்க. ஆனால் அதே மீன் அதில் ஒரு மாதிரி இருக்கும், இது நம்ம ஊர் ஸ்டைலில் மாங்காயெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். நண்டெல்லாம் நிறைய சமைச்சிருந்தார். நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற ஆள். முதல்ல பெரியாருக்கு நான் நன்றி சொல்லணும் இல்லையோ, அவர் சித்தாந்தத்தை பேசி என்ன இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உணவு பரிமாறி என்ன ஒரு அற்புதமான ஒரு, அதாவது சமைச்சு போகிறது. வழக்கமாக நானே சாப்பிடும்போது சொன்னேன், சமையலில் ரொம்ப முக்கியம் மசாலாலாம் கிடையாது, அன்பு தான். எவ்வளோ அன்போடு நீ சமைக்கிறியோ அதில் ஒரு சுவை வரும். அதனால தான் நிறைய பேர் பொண்டாட்டி சமைக்கிறது எப்படி இருந்தாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட குறைச்சி சொல்லுவோம், எப்படிங்க இருக்கு, இல்லை சரியா இல்லையா, இல்லை ஏதாவது குறையா, பிரமாதமாக இருக்குன்றாங்க. அது ஒன்று. அதனால் அந்த இனிய நண்பருக்கு முதல்ல என்னுடைய நன்றி. அதை கடந்து அண்ணன் ஹைதர் அலி அண்ணனை நேற்று பார்த்தேன். இந்த சைஸில் இருந்துச்சு ஒவ்வொரு ரொட்டியும், இந்த சைஸ். அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விதமாக கறிகள். நான் 365 நாளும் பியூர் நான் வெஜிடேரியன். உலகத்தில் ஒரு பியூர் நான் வெஜிடேரியன் ஒருத்தர் இருக்காருன்னா அந்த லிஸ்ட்டில் என்னையும் சேர்த்துக்காங்க. ஆனால் அதில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய, நான் ரொம்ப டயர்டாக அப்படியே உட்காந்து சாப்பிடும்போது அந்த ரொட்டி இருக்குல்ல, அந்த கோதுமை ரொட்டி, அந்த ரொட்டியோட விலை என்னுடைய இந்திய பணத்துக்கு எவ்வளோடான்னு கேட்டால் 22 ரூபாங்கிறாங்க. அங்கே இட்லியே 50 ரூபா 100 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு தான். காக்கரண்டி மாவுலையே விற்கிற சுட்லியே ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி விற்கிறான். ஆனால் இங்கே என்ன ஒரு பெருமை, ஆர்ஆர் பிரியாணி ஆரம்பித்தாலும் விலை அவ்வளவு தாங்கிறது மட்டும் நமக்கு ஒரு சின்ன நிம்மதி இருக்குது. இஷ்டத்துக்கு விலை வைக்க முடியாதுன்னு தெரியுது. அதாவது இதில் என்ன இருக்குது, அந்த உணவு என்ன, அப்போ நோக்கம் என்ன, இந்த நாட்டினுடைய இது மன்னராட்சியா ஜனநாயக ஆட்சியாங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் இதை ஆட்சி செய்யக்கூடிய அந்த நிர்வாகம், அந்த ஆட்சியாளர்கள், அந்த அதிகாரிகளுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினானே நம்ம வள்ளுவன், பகுத்துண்டு பள்ளியிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைனானே, அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க இங்கே. அதனால் அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசு இருக்க, அதுதானே அன்பு. அந்த அன்பு தானே தேவைப்படுது. எவன் சாப்பிட்டா என்ன செத்தா என்னன்னு நினைக்கக்கூடிய ஒரு பரபரப்பான இந்த மனித வாழ்வியல் உலகத்தில் அப்படி ஒரு உன்னதமான ஒரு நினைப்பு இருக்குது இந்த நாட்டில்ங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனால் அண்ணன் ஹைதர் அலி அண்ணனுக்கும் அவருடைய மனைவி யார் நேற்று எல்லாரையும் அன்பாக உபசரித்து அழகான அந்த தமிழனுக்கே உரிய அந்த உபசரிப்பு முறையை செயல்படுத்திய ஹைதர் அலி அவர்களுக்கு, அவர் என்ன தொழில் பண்ணுறாரு எனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே இருக்கிற எல்லாம் புதுசு, இங்கே இருக்கிற நீங்கள் முதற்கொண்டு எனக்கு எல்லாம் புதுசு. என் தம்பி அன்சாரி, அப்புறம் முக்தார் இப்போ தான் உங்களுக்கு மீடியாவில் பேசுகிறாரு, நிறைய பேரை திட்டுறாரு, நிறைய பேரை கலாய்க்கிறாருன்னு உங்களுக்கு பிடிக்குது, இல்லை பேசுகிறீங்க. ஆனால் நியாயமாக வழக்கமாக எல்லாரும் எங்கே போவாங்க, முக்தார் சொன்ன மாதிரி நடிகனாக இருந்தால் எங்கே போவாங்க? அவரே எங்கள் மிகப்பெரிய நடிகர். யார், எங்கள் பிரதமர் மாதிரி நடிக்கிறதுக்கெல்லாம் இங்கே இல்லை, எங்கேயுமே ஆள் கிடையாது. அவருடைய ஃபோட்டோ ஷூட்டுக்கே பல கோடி செலவாகுது. பின்னாடி மயில், முன்னாடி மானு, அடாடா என்னடா வாழ்க்கை, பல்லாயிரம் கோடிகள். எனக்கு இன்னொரு விஷயம் நேற்று தான் தெரியும். நான் உலகம் முழுக்க எனக்கு மேக்சிமம் நிறைய நாடு சுற்றுறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா பிறக்கிறது ஒரு வாட்டி, அடுத்து சாக போகிறோம். அதுக்கெல்லாம் எவன் எப்படியெல்லாம் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஊராக போகிறது. அப்படி போகிற போகல பார்த்தா இந்த ஊரு காசு தான் நம்ம ஊருக்கு, அதான் இந்த ஊர் 1 ரூபா நம்ம ஊரு காசுக்கு
287 ரூபாயாம். 88 75 ஏதோ ஒன்று ஜாஸ்தியாக இருக்கீங்க இந்த ஊரில், நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா இருங்க. சரி, எவ்வளோடா சம்பளம் இங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்குன்னு கேட்டால், அது என்னென்ன ஒரு 120 கேடி 100 கேடி நான் சொல்லும் பொழுது கூச்சமாக இருக்குங்க எனக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறாங்க. கன்வெர்ட் பண்ணி நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே வரும்னே, மாதம் 40,000 வரும்னே. இதில் வெறும் 10 கேடியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லாவே செலவு பண்ணலாம்னே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும், இதில் பொருளாதாரங்கிறது நீங்கள் படித்து பட்டம் பெற்று தான் பொருளாதாரத்தை பற்றி பேசணுங்கிற அவசியம்லாம் இங்கே கிடையாது. சின்ன அறிவு தான், ஒரு சின்ன விஷயந்தான். இதே குவைத்துங்கிற நாடு 60க்கு முன்பு வரை இதே இந்திய பணத்தை ரூபாயாக வரவு செலவு பார்த்த ஒரு நாடு தான். இன்றைக்கி இந்த மியூசியத்தில் கூட நம்ம நாட்டினுடைய 1000 ரூபா நோட்டு கூட வச்சிருக்கிறதா ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர். ஆனால் இந்த இடைப்பட்ட இந்த ஒரு 75-80 ஆண்டுகளில் இந்த நாடு அமெரிக்கா போன்ற வல்லரசுகளை விட அதிகமான பணத்தினுடைய மதிப்புமிக்க ஒரு நாடாக இது மாறி இருக்குன்னா இதுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத அவங்களுடைய பார்வைக்கே நான் விட்டுறேன். ஆக அந்த எங்கள் மகா நடிகருடைய அந்த நிகழ்ச்சியை கூட நான் வந்து விட்டுட்டு அங்கே போய் என்ன நடக்க போகுது, அதனால் ஒன்றும் பிரயோசனப்படாதுன்னு சொல்லிட்டு, சரி தம்பி நம்ம அன்சாரி கூப்பிடுற இந்த மனிதநேய மறுமலர்ச்சி மாநாடு தமிழருடைய மாநாடாகவும் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பான ஒரு விழாவாகவும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நடத்தக்கூடிய இந்த விழாவில் கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். அதனால் முக்தார் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எங்கள் நாட்டில், அதாவது நம்ம நாட்டில், நானும் உங்களை இங்கே சேர்த்துட்டேன், நீங்கள் முக்தார்னு அப்படியே இங்கே ஐக்கியமாயிட்டீங்களோன்னு நினச்சிட்டேன். தவறு தான், மன்னிச்சுக்கோங்க. பட் அதே நேரத்தில் பணத்துக்காகங்கிறதுல அது தொழில், அதை நம்ம எதையும் குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. ஆனால் திரைக்கு முன்னால் நடிக்க தெரிந்தவன் மக்கள் முன்னால் நடிக்க தெரியாது. எனக்கு தொழிலே நடிக்கிறது தான், எனக்கு நடித்தா தான் காசு கொடுப்பாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏன்னா எவ்வளோ பேருக்கு என்னை பற்றி, ஏன்னா நான் ஜாதி கட்சி வச்சுருக்கிறேன், வேறு ஏதாவது ஒரு கட்சி வச்சுருந்தேன்னா என்ன மாதிரி ஒரு மனுஷன் உண்டான்னு பேசுகிற வாய்கள் தான். ஆனால் அது பேசாது, ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாருக்குள்ளுமே ஜாதி இருக்குல்ல, அது நம்ம மறைச்செல்லாம். அதனால தான் நான் சொல்கிறது, ஒவ்வொருவனுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை மறைச்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த அடையாளம் அந்த மக்களை ஒன்றுபடுத்துகின்ற வேலையை செய்கிறதா, பாகுபாடு பார்த்து பிரிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி என்னைக்குமே பசிச்சாலும் புல்ல திங்காது, அது வாய்ப்பே இல்லை ராஜா. அதனால நீங்க அந்த நடிகனையும் இந்த நடிகனையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் எல்லா நடிகர்கள் கூட நடிச்சிருக்கிறேன், ஆல்மோஸ்ட் சினிமாவில் இந்த 25 ஆண்டுகளில். இன்னொன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய 12 வயசுலேருந்தே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அதை நோக்கித்தான் பயணம் பண்ணுவோம், படிப்போம், வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஒரே குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி இந்த கலை அப்படிங்கிற துறையை தாண்டி வேற எந்த சிந்தனையுமே இல்லாமல் என் வாழ்க்கையை அடமான வச்சு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதில் வந்து ஏதோ ஃப்ளூக்கில் வந்துட்டான்னு சொல்லுவான். எதையுமே நம்ம மக்கள் இருக்காங்களே, இந்த அம்மாட்ட போயிட்டு சீட் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக பேசும், வேறு யார்கிட்ட கூட நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் இந்த மாண்புமிகு முன்னாள் தமிழகத்தினுடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்ட அவ்வளோ ஈஸியெல்லாம் யாரும் எம்எல்ஏ சீட்லாம் வாங்க முடியாது. ஆனால் அங்கேயே போய் வாங்கினவன் நான். இன்றைக்கி நான் அந்த மேடையில் இருக்கிறேன், நீ என்னப்பா அன்னைக்கு எங்கள் அம்மாவை பேசினேன், அம்மாவை பேசுவேன், எடப்பாடியெல்லாம் பேச முடியாது, அது என்னுடைய பிரச்சனை, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது இங்கே. ஏன்னா இங்கே எனக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருச்சு எனக்கு. இவங்க ஏடிஎம்கே, இவங்க டிஎம்கே, அவங்க வந்து நம்ம இவர் அண்ணன் வேல்முருகன் கட்சி, அப்புறம் வந்து விஜய் நடிகர் விஜய் கட்சி, அப்புறம் மதிமுக, அப்புறம் இப்படி தீகா, இப்படி எனக்கு எல்லாமே அங்கே விடுதலை சிறுத்தை கட்சி, இப்படி எல்லாமே இருக்காங்க. புலிப்படம் மட்டும் இல்லை, இனிமே தான் ஆள் பிடிக்கணும். யாராவது இருந்தால் கை தூக்குங்க.
இந்நேரம் வரைக்கும் லெட்டர் பேடு கூட அடித்ததில்லை. நான் விசிட்டிங் கார்டு கிடையாது. காலையில் ஒருத்தர் என்கிட்ட பார்த்து நான் விசிட்டிங் கார்டு கொடுங்க, விசிட்டிங் கார்டு நான் ஏதாவது தொழில் பண்ணால் கார்டு வச்சுருக்கலாம். இப்போ நம்ம அண்ணன் ஹயாத் குரூப் மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருந்தேன்னா ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து இந்தாப்பா வச்சுக்க, இதான் நம்ம கம்பெனி, இதான் நம்ம ஆஃபீஸ். நான் சர்வீஸ் பண்ண வந்தவன்டா. ஆல்மோஸ்ட் என்ன ஒரு நாடோடி தானே, முகவரி இல்லாத ஒருத்தன் தான். அதனால் தயவு கூர்ந்து நான் இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் எனக்கு என்ன தலைப்புன்னா, தமிழர்களை பற்றிய ஒரு பெருமைகளை பேசணும். இந்த உலகத்தில் எத்தனாயிரம் மொழிகள் இருந்தாலும், எத்தனாயிரம் மதங்கள் இருந்தாலும், எத்தனாயிரம் மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், ஒரு வாழ்நாள் முழுவதும் எத்தனை மொழிகள் இருந்தாலும், எத்தனை மனித இனங்கள் இருந்தாலும் எல்லாரும் நினச்சிக்குவாங்க, இப்போ தான் நான் வருது அம்மாட்ட எப்படா கருணா சீட்டு வேணாம், சீட்டு கொடுத்துட்டாங்க வந்தாச்சு ஓகேவா, இதை பரவாயில்லப்பா. எத்தனையோ அவங்க சமுதாயத்தில் அவங்க முன்னோர்கள், குறிப்பாக அண்ணன் ஐயா டாக்டர் சேதுராமன், அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார், அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக்கு, இப்படி எல்லா கட்சியிலையும் சீட்டு வாங்கியிருக்காங்க. அது மாதிரி கருணாசு ஒரு சீட்டு வாங்கியிருக்கான்னு எல்லாம் யாரும் இங்கே ஏற்றுக்கல. கருணாசுக்கு எப்படி கொடுக்கலாம்? அப்போ எங்களெல்லாம் நீங்கள் அவமானப்படு. முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக தானே கொடுக்குறாங்க ஒரு சீட்டு, முக்குளத்தோர் புலிப்படைக்கு தானே கொடுக்குறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, அதில் ஏன் சமுதாய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, யார் 234 தொகுதியில் யார் ஜெயிச்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க, கருணாசு மட்டும் ஜெயிச்சிடக்கூடாது. எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு சமுதாயத்துக்கு ஏதோ ஒன்று சர்வீஸ் பண்ணவோ இல்லை அந்த மக்களை விலை பேசி வியாபாரம் பண்ணுறதுக்கோ ஒருத்தன் வர்றானே வச்சுக்கோங்க, ரெண்டையுமே வச்சுக்கோங்க. அவங்க அந்த மக்களை வச்சு தன்னை அடையாளம் காட்டிக்கணும். எனக்கு அந்த அடையாளம் தேவைப்படலை. ஏன்னா நான் ஜாதியை வச்செல்லாம் இங்கே அடையாளப்படுத்தி வரலை. நான் குருவிக்கரம்பை, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பக்கத்தில் குருவிக்கரம்பையில் ரோட்டு ஓரத்தில் எங்கள் அப்பா சேதுத்தவனையும் எங்கள் அம்மா மங்கையரசியும் டீ வியாபாரம் பண்ணி 10 காசுக்கு சர்க்கரை டீ, 15 காசுக்கு சீனி டீன்னு விற்று தான் எங்களை படிக்க வச்சு உருவாக்கி, அதுக்கு பிறகு ஆலங்குடியில் எங்கள் மாமன், தாய் மாமன், பெரியண்ணன் அவர்களுடைய உதவியில் 10வது 11வது 12வது படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அன்னைக்கு 1987 மாவட்டத்திலேயே முதன்மையான மார்க் அக்கௌண்டன்சி காமர்ஸில் 200க்கு 200 மதிப்பெண்களையும் வாங்கிட்டு 800-900 ரூபாய் கட்டி மன்னர் கல்லூரியில் படிக்கிறதுக்கு வழி இல்லாமல், உதவி செய்வதற்குரிய ஆட்கள் இல்லாமல் சென்னைக்கு பிழைக்க வந்த பல லட்சம் பேர் நானும் ஒருத்தன். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கல்ல, ஒருவேளை இங்கே நான் வந்திருந்தா கூட இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தொழிலதிபருக்கு நான் தான் போட்டியாளராக இருந்திருப்பேன். ஏன்னா என்னுடைய இயல்பு அப்படி, என்னுடைய கேரக்டர் அப்படி. இது யாரும் கற்றுக் கொடுத்தெல்லாம் வர்றதில்லை, நம்ம சுயம்புன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அவன் தான் தமிழங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அந்த அடிப்படையில் அந்த அம்மாட்ட சீட்டு வாங்கணும்னு சொன்னாங்க. அடுத்து ஏற்றி நிற்கிறது சீட்டு வந்துச்சு டிவியில். நான் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் மெம்பர், அதில் போய் ரூமை போட்டு படுத்துட்டேன். அந்த அம்மா அவங்க சம்மந்தப்பட்ட இதே இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார், அப்புறம் எங்கள் உரத்தநாடு வைத்தியலிங்க அண்ணன், 2 பேரும் தான் என்னை நேரடி கலந்தாய்வெல்லாம் நடத்தினாங்க. அப்போ திடீர்னு பசங்கள்லாம் கதவை தட்டி, அண்ணன் உங்கள் பேர் டிவியில் வருதுன்னாங்க. மறுபடியும் கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டேன். ஏன்னா பாக்கெட்டில் 1500 ரூபா இருக்கு. சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் சந்திக்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னு தெரியும்ல. அப்போ என்ன பண்ணுறது? எனக்கு சேவிங்னா என்னன்னே தெரியாது. எல்லாரும் சேர்த்து வைன்னு சொல்லுவாங்க. நான் பிறவிலேயே பொது உடைமை சிந்தனையாகும், அது எனக்கு தெரியாமலே இருந்திருக்கு. ஏன்னா சேர்த்து வச்சா அது என்னதுன்னு ஆயிரும். ஆடு மாடு மாதிரி, கோழி குருவி மாதிரி, நாளைக்கு இன்னைக்கு சாப்பிட்டாச்சு, நாளைக்கு பார்த்துக்கலான்னு, அது மாதிரி பறவைகளாக விலங்கோட விலங்குகளாகவே நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் இந்நேரம் வரைக்கும் ஏதோ ஒரு சக்தி என்னை எவன்ட்டையும் எதுக்கும் போய் கையேந்தாமல் வச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு பெரிய விஷயந்தான். அதை நம்ம எந்த கடவுள்னு வேணாலும் சொல்லிக்கலாம், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எதை வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த அடிப்படையில் சீட்டு கொடுத்தாச்சின்னு சொன்னால் அடுத்த ஃபோன் எங்கேருந்து வருதுன்னா ராம்நாட்டிலேருந்து வருது. என்ன வருது? வீட்டுக்கு முன்னாடி பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. யாருப்பா? டிஎம்கே வேட்பாளர் சூப்பா தங்கவேலை மயனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. அது பரவாயில்லப்பா, கருணாசி காமெடி பீஸ், லொடுக்கு பாண்டி, அதனால் ஈஸியாக நம்ம அடிச்சு விட்டுறலான்னு சொல்லி பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க,
என்னமோ சொல்லுவாங்களே, பெரிய கல்லை கூட குத்துறது உடைக்கிறது உளிதாங்கிற மாதிரி 52 ஆண்டு கால அரசியல். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவியதிலிருந்து 2016 வரைக்கும் 52 ஆண்டு காலங்கள் அவரே சட்டமன்ற உறுப்பினர், அவரே மாவட்ட செயலாளர், அவரே மந்திரி. ஓகேவா? எத்தனை நாள்? எனக்கு கரெக்டாக 28 நாள். அந்த தொகுதி எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் கனவுல கூட அந்த ஊர் பக்கமெல்லாம் போனதும் கிடையாது. ஏன்னா நான் பிறந்தது எங்கிட்ட ஒரு தளவு, சீட்டு கொடுத்தது இங்கிட்ட ஒரு தளவு. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய செயல் திட்டங்களையும் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற அந்த மந்திர மொழிகளையும் சொல்லித்தான் நான் வாக்கு கேட்டுத்தான் வெற்றி பெற்றேன். இதில் ஒன்றும் ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. அப்படித்தான் ஜெயிச்சேன். ஆனால் யாரை ஜெயிச்சேங்கிறேன்னு யோசிக்கணும். அப்போ எனக்கு அரசியல் தெரியுமா தெரியாதாதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்க. ஆக இதில் இருந்து என்ன நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 இந்த இயக்கத்தை உருவாக்கின காலத்திலிருந்து 2016 வரைக்கும் அவருடைய ஆட்சியை கலைத்து 1980 மீண்டும் இடைத்தேர்தல் உருவான காலத்திலே மட்டும்தான் திருவாடனை தொகுதியில் இரட்டை இலை வெற்றி பெற்று. ஆனால் 16வது சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக இரட்டை இலை சின்னத்தில் நின்று அந்த திருவாடனை தொகுதியிலே காங்கிரஸையும் டிஎம்கேயும் எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் வேட்பாளர் நான் மட்டும்தான். அந்த ரெக்கார்டு எனக்கு இருக்குன்னு சொல்கிறேன். இது பெருமைக்கு பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. ஏன்னா இங்கே உண்மையை பேசுனா பெருமை பேசுகிறேங்கிறாங்க. நம்ம பண்டைய வரலாறை பேசினோம்னா உடனே பெருமை பேசுகிறான் பாரு, இவர் என்ன ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை அப்படிங்கிறான். நான் எங்கே எல்லாரும் தான் பேழ்கிறோம். அதில் என்ன பெரிய இது என்ன இருக்குது? அதில் என்ன பெரிய இலக்கிய வார்த்தையா இல்லை தத்துவ வார்த்தையா? பெருமை பேசினால் அது சிறுமையாக நீ சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். தேவர்னு சொன்னாலே நீ ஜாதியவாதின்னு சொன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது ப்ரோ. வெரி சாரி, முடியாது. ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் அந்த மக்களுக்கான உரிமைகளுக்கு ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் குரல் எழுப்பி போராடி ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டத்தை தனக்கு பின்னால் உருவாக்கிய அந்த காலகட்டத்திலே தான் மகாத்மா என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு அமைப்பை, அவருடைய கட்சி சார்ந்த ஒரு அமைப்பை உருவாக்கினார். அகில இந்திய ஹரிஜன மகாசபை. வரலாறு படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அது யாருக்காக அமைச்சது அப்படிங்கிறதுல ஒரு அரசியல் இருக்கு. அது இங்கே நமக்கு தேவையில்லை. அரசியல்னா அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் ஏற்றுத்தான் ஜெயிக்கணும். ஆனால் அந்த ஹரிஜன மகாசபை ஒட்டுமொத்த தமிழகத்திலே நிறுவப்பட்ட பொழுது ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் இது எல்லாம் ஒரே மாவட்டமாக இருந்த காலத்திலே அந்த ஹரிஜன மகாசபைக்கு 1930 இருந்து அந்த கட்சியை விட்டு வெளியே வரக்கூடிய நிலையில் வரை காங்கிரஸ் பேரியக்கத்தை விட்டு வெளியே வந்து சுபாஷ் சந்திர போஸினுடைய ஒற்றை வரியாம் இளைஞர்களே ஒரு சொட்டு ரத்தத்தை தாருங்கள் உங்களுக்கான சுதந்திரத்தை தருகிறேன் என்று கூவிய அந்த சுபாஷ் சந்திர போஸினுடைய அறைக்கூவலை ஏற்று அன்றைக்கு அந்த கட்சியை வழிநடத்திய என் தெய்வ திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அன்றைய கடைசி அந்த கட்சியை விட்டு வெளியிலே வர வரைக்கும் அந்த அகில இந்திய ஹரிஜன மகாசபையினுடைய தலைவராக இருந்தவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக அங்கே ஜாதி என்பது இல்லை. ஜாதி அவருக்குள்ளே இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் இப்பேற்பட்ட தலைவராக இன்றைக்கு வாழ்ந்திருக்க முடியாது. அப்பழுக்கற்ற ஒரு உத்தமராக, ஏன் இங்கே இருக்கக்கூடிய சித்தார்த்த அவர்களுடைய தலைவர், அவருக்கு பெயர் வைத்ததே பெரியார் என்று சொல்லுகிறார். அவர் குடும்பத்தாருக்கு பெயர் வைத்தவரெல்லாம் பெரியார் தான் என்று சொல்லுகிறார். இவருக்கு பெயர் வைத்த பொழுது வைத்த பெயரை மாற்றி வேறொரு பெயர் வைத்திருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே அவர் தந்தையார் வைத்திருந்த பெயர் கருணாநிதி. கருணாநிதி என்ற பெயரை மாற்றித்தான் இந்த பெயரை வைத்து வழக்கமாக 2 ரூபாய் வாங்கக்கூடிய பெரியார் இவருக்கு பெயரை மாற்றி வைத்ததினாலும் அவர் தாடியை பிடித்து இழுத்ததினாலும் 3 ரூபாய் வாங்கியிருக்கார். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மை டியர் பிரதர். என் பேரும் கருணாநிதி தான். என் பேரும் கருணாநிதி தான். அதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் கருணாநிதிங்கிற ஒரு பேர் இருக்கு. எங்கே இருக்கு? நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் 62 68 62 நாயன்மார்கள் 62 4 64
அந்த 64 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் கருணாநிதி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. ஆக கருணாநிதிங்கிற பேரை ஏன்டா கருணாசன்னு மாற்றினா எல்லாம் நிதி பிரச்சனை தான், வேற என்ன பிரச்சனை நமக்கு? நிதி பிரச்சனை தான். நிதி இருக்கிறவங்க வச்சுக்கலாம், இல்லாதவன் என்னத்துக்கு சும்மா வச்சுக்கிட்டு அதை தூங்கிக்கிட்டு. அதனால் எதனால் அந்த பேரை நான் மாற்றினேன்? நான் ஜாதகம் பார்த்தோ இப்போ இது பார்த்தோ என்ன நியூமராலஜி பார்த்தோம்லாம் நம்ம பேர் மாற்றலை. கருணாநிதி என்கின்ற ஒரு ஆளுமை அரசியலாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக எந்த துறையில் அவர் கால் பதித்த இடங்கள் எல்லாம் அவருக்கு நிகர் அவரே என்று ஒரு பெயர் பெற்ற ஒரு மாமரும், ஒரு மேதை, ஒரு அறிஞர். ஒரு வாழுகின்ற காலத்திலே ஒருவருடைய பெயரை மீறி, அந்த கருணாநிதி என்கின்ற புகழை மீறி நம்மால் அந்த பெயரை குறைத்து ஒரு மக்களிடத்திலே நம்மளால் வரவேற்பை பெற முடியுமாங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. அதே நேரத்தில் சமகாலத்தில் அந்த காலத்தில் கருணாநிதி என்ற ஒரு நகைச்சுவை நடிகர் இருந்தார். அவரால் ஒன்றும் பெருசாலாம் வர முடியலை. அப்போ நம்ம தனித்து வரணுங்கிற ஒரு தனித்துவத்திற்காக சேது தேவருங்கிற எங்களுடைய தந்தையார் பெயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எஸ்ஸை எடுத்து என்னுடைய கல்லூரி மாணவர்கள் எல்லாம் கருணா கருணா என்று அழைத்த அந்த தருணத்தில் அந்த எஸ்ஸை தூக்கி பின்னாடி போட்டேன், கருணாஸ். புதுசாக இருக்கு சவுண்டு. அப்போ தான் அந்த www.comலாம் வந்த புதுசு. உடனே நம்ம தேனாம்பேட்டையில் ஒரு ஜெராக்ஸ், ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் கடையில் போய் அதில் தட்டி கருணாஸ்னு ஒரு பேர் இருக்கா, வேற யாராவது வச்சுருக்காங்களா பாருங்க அப்படின்னு பார்த்தா உலகத்திலேயே இல்லை. இன்னைக்கு நிறையா குருநாசெல்லாம் நிறையா வந்துட்டாங்க, அன்னைக்கு இல்லை. ஆக அப்படித்தான் என்னுடைய பெயர் மாற்றம். அதை தாண்டி என்னுடைய தாத்தா திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி தான். என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தாலாம் யாழ்ப்பாணங்களில் போய் வியாபாரம் செய்த காலங்களில் அன்றைக்கே வந்து திராவிட கூட்டங்களை எல்லாம் நடத்தி காட்சிய தாரை முதுகிலே தாங்கி அந்த கிராமத்துக்கு மீண்டும் உயிரோடு வந்தவர்கள் தான். ஆனால் நாங்கள் எல்லாம் பிறந்து அதனால் உடனே சில பேர் அவர் நம்ம ஆளே இல்லைப்பா, நம்ம ஊரே இல்லைப்பாங்க. ஒருத்தன் வந்து தான் சார்ந்த ஒரு சமூகத்துக்காக பேச வரும் பொழுது நமக்கு ஒருத்தன் பேசுறதுக்காக வந்திருக்கானு சந்தோஷப்படுவான். ஆனால் என் சமூகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்தேன், அவன் நம்ம ஆளே இல்லைப்பா, அவன் ஆளப்பா இருப்பான், அவன் கண்ணங்கிறேன்னு அவன் வேற மாதிரி இருப்பான். தமிழன் கருப்பாக தான்டா இருப்பான், முதல்ல அதை புரிஞ்சுக்கங்கடா. தமிழன் வந்து கருப்பாக தான் இருப்பான். அதனால் பல்வேறுபட்ட விமர்சனங்களும் கருத்துக்களும் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே வரும். அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வந்து வரணும். இல்லைனா பொது வாழ்க்கைக்கு அன்ஃபிட். என்னை விடவா ஒருத்தன் திட்டு வாங்கியிருக்க முடியும்? இல்லை, இன்ன வரைக்கும் பாருங்க, நான் இப்போ முக்தார் நம்ம நண்பர் தான், நமக்கு சகோதரர். அவர் ரொம்ப வருஷமாக நிறைய இப்போ சேனலில் வேலை செஞ்சு இப்போ தனியாகவே அவருக்குன்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருக்கு நான் பேட்டி கொடுத்துருந்தா அது ஏதோ ஒரு சேனலுக்காக கொடுத்த மாதிரி ஆயிருக்கும். இன்னைக்கு கொடுத்தா நமக்காக பேசக்கூடிய சக மனிதர்களில் நம்மளை மாதிரி ஒரு போராளிக்கு பேட்டி கொடுத்த மாதிரியாவது வருங்கிறதுக்காகத்தான் ஐ எம் வெயிட்டிங் பிரதர், டோன்ட் மிஸ்டேக் மீ. ஸோ இப்போ மை இந்தியாவுக்கு நம்ம இன்டர்வியூ கொடுப்போம். ஏன்னா நானும் அன்சாரி, நாங்கள் நம்ம தனியரசு என்ன கூட்டணி, அது மூவர் கூட்டணி முக்கிக்கிட்டு போயிடுச்சு அந்த கூட்டணி. ஏன்னா அது அன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இங்கே கவுண்டர்னு ஒரு முதல்வர் அமைச்சர் வரும்பொழுது நாங்கள் தான் அன்சாரிகிட்ட தெரியும், எல்லாமே தெரியும், நம்மகிட்ட என்ன வெளிப்பாடு, அவர்கிட்ட நல்லதை கேட்டதவன் சமூகத்தில் ஒரு ஆள் சிஎம்மாக இருக்கான். ஏன்னா அந்த ஒரு அம்மா அப்போ யார் குடியரசுத் தலைவருக்கு போட்டு போகிறது வந்து சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் ஓட்டு போடணும். அப்போ இந்த ஆள் ஓட்டு போட மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நான் தான் கூட்டிகிட்டு போய் எங்கள் மணி அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மணி, இவர் வேல்மணி அண்ணன், தங்கமணி, இவங்க எல்லாரையும் வச்சு நம்ம தான் பேசி அவரை, அதனால் அவர் வந்து உண்மையிலேயே ஒரு தமிழர் நலம் சார்ந்தவர். அவருடைய அமைப்பு வேண்டுமானால் ஒரு கொங்கு ஒரு இளைஞர் பேரவையாக இருக்கலாமே தவிர முழுக்க தமிழர் சார்ந்த ஒரு உரிமைகளுக்காக பேசக்கூடிய, போராடக்கூடிய ஒரு ரொம்ப வலிமையான ஒரு மனிதர் தான். என்ன முடிவு எடுக்கிறது ரொம்ப லேட்டாக எடுப்பார். ஆனால் இந்த வாட்டி அவரை எப்படியா சரி பண்ணி எடுக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன யோசனையில் இருக்கும். ஸோ இந்த தருணத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். என்னென்னா, மனித நேயத்தை பற்றிய ஒரு நிகழ்வாகத்தான், தமிழர்களுடைய பெருமைகளை பேசக்கூடிய ஒரு தலைப்பாகத்தான் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே வரியில் நான் ஏற்கனவே சொன்னதான், அந்த உலக மொழிகளில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுடைய பெருமைகளை வந்து நீங்கள் அதிகபட்சம் ஒரே ஒரு பேப்பரில் எழுதிடலாம். ஒரு நீண்ட என்ன சொல்கிறது, எண்ண முடியாத பேப்பர்களில் எழுதக்கூடிய ஒரு வரலாற்று
சிறப்பு ஒரு தேசிய இனத்துக்கு இருக்குன்னால் அது நீங்களும் நானும் சார்ந்த நமது தமிழ் இனத்துக்குத்தான் இருக்குங்கிறது நான் பெருமை பேசுவதற்காக சொல்லலை. இது வரலாற்று உண்மை. இந்த வரலாற்று உண்மையை அறிந்தவர்களாகிய நாம் ஒட்டுமொத்தமாக, குறிப்பாக இன்றைக்கு எத்தனை மதங்கள் இருந்தாலும் கூட மதங்கள் என்ன போதிக்கிறது? எல்லா மதங்களுமே அன்பை மட்டும்தான் போதிக்கும். திருமூலர் சொல்லுவது என்ன, திருமந்திரத்திலே சொல்லுவது என்ன என்று பார்த்தால் அன்பே கடவுள். உன்மீது அன்பு செலுத்துவர்கள் மீது, உன்மீது வெறுப்பை செலுத்துவர்கள் கூட, அவர்கள் மீது கூட நீ அன்பை திருப்பி செலுத்து என்றுதான் இஸ்லாமும் சொல்லுகிறது, பைபிளும் சொல்லுகிறது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாலே அன்பு தான். வள்ளுவன் கூட, இத்தனை அதிகாரங்கள் எழுதிய வள்ளுவன் கூட இனத்துக்கு என்று ஒரே ஒரு குறள் தான் எழுதியிருக்கிறார். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தருங்கிறார். எல்லா புகழும் தருமா? எது? இனம். அந்த இனம்தான் இன்றைக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஏன்னா வெளிநாடுகளில் அவனுக்கு இருக்கிற பிரச்சனையில் ஏன்னா 1008 பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா உறவுகளை மறக்கவும் முடியாமல் நினைத்த நேரம், இன்னைக்கு ஏதோ செல்போன் இருக்குது, அது ஒரு சின்ன சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். பட் அது ரொம்ப வழி, ரொம்ப வேதனையானது, அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த தமிழர்களுடைய பெருமை என்பதை நாம் எப்படியெல்லாம் சொல்லலாம்னு சொன்னால், உலகத்திலேயே இருக்கக்கூடிய கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு டைனோசர்னு ஒரு விலங்கு கிட்டத்தட்ட 36 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதை தமிழர்களுடைய ஒரு கோயிலில் அதே உருவத்தை ஒருத்தர் சிற்பியாக வரைஞ்சி கல்லில் செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அதனால தான் இதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. ஆனால் இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காலத்திலிருந்தே நீங்கள் அந்த அரசியலை பார்க்கலாம். இங்கே மதம் என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ கூட தம்பி மரக்காயரை பற்றின ஒரு வரலாற்று புத்தகத்தை கையில் வச்சுருந்தான். அந்த புத்தகத்தை பார்த்த உடனே தம்பி அதை எனக்கு கூட நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த மரக்காயர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் இந்த மரக்காயர்கள் தான் அன்றைய காலத்திலே, அதாவது சோழர்களுக்கு முன்பே உலகம் தழுவிய ஒரு கடல் சார்ந்த ஒரு வணிகத்தை ஏற்படுத்தி, அந்த வணிகத்தின் மூலமாக ஒரு உறவுகளை ஏற்படுத்தி பொருளாதாரம் ஈட்டி ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த உலக வர்த்தகத்திற்கெல்லாம் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் அந்த மரக்காயர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படித்தான் இந்த வரலாறு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா நிறையா பேசலாம். அது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நாள் கருத்தரங்காக நடத்தப்பட வேண்டும். அந்த கருத்தரங்களை அவரவர்கள் சொல்லும் பொழுது தான் நமக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிக்க முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரியர்கள் எப்படி அந்த வழியாக வந்தார்களோ, அன்றையிலிருந்து இன்று வரை ஒரே ஒரு பகைதான், இனப்பகை. நீ தமிழர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் மட்டும் அவர்கள் ஆரியர்கள் உங்களை வெறுக்கிறார்கள் நீங்கள் நினைச்சிடக்கூடாது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக ஆரியர்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. ஆரியர்கள் என்கின்ற ஒரு வம்சம், நீ தமிழனாக இருந்தால் அது கடைசி வரை உன்னை எதிர்த்து கொண்டேதான் இருக்கும். அவனை எதிர்த்துத்தான் நம்ம வாழணும். என்ன பிரச்சனைன்னா, நமக்குள்ள எந்த காலத்திலேயுமே ஒற்றுமைகள் மட்டும் சிதஞ்சு போகும். சோழ பேரரசு எப்படி வீழ்ந்தது அப்படின்னு போனால், பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்குமான யுத்தம். என்ன பிரச்சனையாக இருந்திருக்க போகுது? கொஞ்ச நேரம் பேசியிருந்தாலோ, கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தாலோ இன்றைக்கு இந்த நிலை நமக்கு இல்லைங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த ஆதித்ய கரிகாலனை கொலை செய்தது யார் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் போனீங்கன்னா, அதை கல்கியும் எழுத மாட்டார், மணிரத்னமும் படமாக எடுக்க மாட்டார். ஆனால் உண்மை வரலாறு என்ன? ஆதித்ய கரிகாலனை இந்த மண்ணிலே வீழ்த்தியது ஆரியர்கள் கூட்டம் என்பதை சொல்றதுக்கு இங்க யாரும் யோசிக்கிறாங்க? இதுதான் இங்க பிரச்சனை. சோ ஆக இது முழுக்க ஒரு வந்தேரி கூட்டம். ஒட்டுமொத்த இந்தியா என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த ஒன்றிய அரசுன்னு ஏன் திரும்ப சொல்றோம்னா, ஒரு தேசிய இனங்களுடைய ஒரு கூட்டமைப்பாக வாழக்கூடிய ஒரு தேசம்தான் இந்தியா. அது ஒரு ஒன்றிய அரசு தான். அது பல ஒன்றியங்கள் சேர்ந்த ஒரு நாடு, அது தனி நாடு இல்லை. பல ஒன்றியங்கள் சேர்ந்த ஒரு நாடு. அதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியல் சட்டத்திலே ஆணித்தரமாக எழுதியிருக்கிறார். அதைத்தான் தொடர்ந்து அவர்கள்
முறியடிப்பதற்கான ஒரு முயற்சியைத்தான் அந்த ஆரியர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். இதை ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது அரசியலாக பார்க்க கூடாது. இன்னைக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழங்கிய அந்த முழக்கம் என்ன? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்கின்ற அந்த முழக்கத்தை 75 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் அதை நெஞ்சிலே தாங்கி சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை உருவாக்குகிறார் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர். நியாயமாக அதே திராவிட மக்களுக்கான அரசியல் தானே. அரசியல் இங்கே யாருக்கானது? ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அமைப்போ யாருக்கானது? மக்களாகிய நமக்கானது. அந்த மாநிலம் சார்ந்த உரிமைகளுக்கானது. அடிப்படையாக என்னுடைய கருத்து ஒன்றுதான். அரசியல் என்பது யாருக்கானது? மக்களாகிய நமக்கானது. அந்த மக்கள் வாழுகின்ற மண்ணுக்கானது. அந்த மக்கள் வாழுகின்ற மண்ணிலே பேசுகின்ற மொழிக்கானது. அந்த மொழி பேசுகின்ற அந்த மண்ணிலே வாழக்கூடிய அந்த மக்களுடைய உரிமைகளுக்கானதா இல்லையா? அந்த உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது அமைதி காக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் எதிர்த்தேன். அவ்வளவுதான். இதிலே தனிப்பட்ட முறையிலே நான் அவரை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எடப்பாடிக்கும் எனக்கும் என்ன குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா? ஒன்றுமே இல்லை. இதுதான் யதார்த்த உண்மை. நம்முடைய உரிமைகள், இன்றைக்கு வாழக்கூடிய நீங்கள் இந்த மண்ணிலே வாழுகிறீர்கள். நிச்சயமாக இந்த மண், இந்த மக்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய உரிமைகள் இங்கே பறிக்கப்படுகிறது என்று நிலை வந்தால் அன்றைக்கு அன்சாரி வருகிறானோ இல்லையோ, இந்த கருணாஸ் இந்த மண்ணுக்கு வருவான் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாது. நான் அப்படிப்பட்டவன். அது தம்பிக்கு தெரியும். குடியரசு குடியுரிமை சட்டம் வந்த பொழுது சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய ஆட்சியாளர்கள் அதை ஏற்றுக்கொண்ட பொழுது ஏற்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் நாங்கள் மூவர். எங்களுடைய வார்த்தைகள் அன்றைக்கு மதிக்கப்படவில்லை. அது அன்றைய அவர்களுடைய சூழல், அன்றைக்கு அவர்களுடைய தேவை, ஒன்றிய அரசினுடைய தேவை அவர்களுக்கு தேவைப்பட்டது. அவருடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நேரம் வந்தது. அதிலே எனக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால், நான் உண்மையை சொல்லுகிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்த அடுத்த சட்டமன்றத்திலே அதற்கான இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்ட பொழுது இதை என் அருமை தம்பிக்கு தெரியும். இனிமேல் அம்மா இல்லாத இந்த அவைக்கு வருவதற்கு எனக்கு உற்சாகம் இல்லை, எனக்கு இந்த பதவி தேவையில்லை என்று சொன்னவன் நான். இதே சாட்சி இங்கே இருக்கிறார். ஆனால் ஒரு நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு தீர்மானத்தை வரவேற்ற பொழுது அதை எதிர்த்தும் அதை மதிக்காத அந்த காலகட்டத்தில் அந்த உரிமைகளை நீங்கள் உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் அடமானம் வைத்தீர்கள். இப்படி ஒரு மாநிலத்துடைய உரிமைகளை உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை நீட்டாக அதாவது இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப நமக்குள்ளே பேசிக்குவோம். இப்ப நம்ம அன்னைங்க ஒரு விஷயத்தை சொன்னா உடனே நீங்க அது ஏன் உங்க இதுல அப்ப நடக்கலையா, ஏன் இப்ப நடக்கலையா இப்படிம்பீங்க. இதே நீங்க ஒண்ணு சொன்னா, எங்களுக்கு முன்னாடியே நீங்க தானே அதை கையெழுத்து போட்டீங்க, நீங்க தானே அதை வாங்குனீங்கன்னு ஒன்று சொல்லுவோம். இது டீ கடையிலிருந்து ஒரு சாதாரண பார்ல குடிக்கிற முத கொண்டு பேசிக்கிற ஒரு வாக்குவாதம், விவாதம், அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. இதைத்தான் சட்டமன்றத்திலையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே மக்களுக்கான தீர்வுகள் ஏற்படுவது இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் ஜிக்ஜாக் போறேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. நான் அந்த மாதிரி ஆளு கிடையாது. தவறு என்றால் கடவுள்தான், தவறு என்றால் தவறுதான். அது என்னை படைத்த இறைவனாக இருந்தாலுமே தவறுதான் என்று நினைக்கக்கூடியவன் நான். திருவிளையாடல் புராணத்தில் ஒரு வாக்குவாதம் நடக்கும் அரசவை கூட்டத்தில். நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் நம்ம கவிஞர் ஒரு பாடல் எழுதிட்டு சொன்னதில் அதில் ஏதோ பிழை இருக்கு, பிழை இருந்தால் அதுக்கு ஏதோ குறைச்சிக்கிட்டு பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம நடிகர் நாகேஷ் கேட்கும் பொழுது அப்பா ஒருவர் வருவார். புலவரே, தாம் எழுதிய செய்யுளை முதலில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவார். உடனே கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், அந்த தண்ணி தான் இல்லை. அதெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேங்க. அந்த கவிஞர் சொல்லுவார், அந்த கவி செய்யுளை சொல்லும். அப்போ சொல்லுவார், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ
பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் சரியயிற்று அறியலும் நீ அறியும் பூவே அப்படின்னு அந்த செய்தியில சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல கூட வந்திருக்கக்கூடியவர் இறைவனாக இருப்பினும் நெற்றிக்கண் திறப்பினும் நீயே முக்கண் முதல்வனாக இருப்பினும் தவறுதான் என்று சுட்டிக்காட்டிய நக்கீரனுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தான் நீயும் நானுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தான் சொல்றேன். அன்றைக்கு அந்த தீர்மானத்தை எதிரொலிக்கும் பொழுது என் தம்பி அடிப்படையா அன்சாரியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் அன்சாரி. என் மனைவி கிரேஸுக்கு அப்புறம் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லணும்னா அதை நான் இவனை பார்த்து தான் சொல்லணும். அதாவது ஐ லவ் யூனா பொம்பளையை பார்த்து தான் சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது. ஆம்பளையை சொல்லலாம், வயசான கிழவனை சொல்லலாம், ஆடு மாடை சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். உனக்கு லவ் வந்திருக்குல்ல, அது பிடிச்சிருக்குல்ல, ஐ லவ் யூ திஸ் வாட்டர் பாட்டில் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பாலானவர்கள் இந்த சமூகம் ஒரு மூர்க்கர்களாக முரட்டுத்தனம் மிக்கவர்களாகத்தான் அடையாளப்படுத்துது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். வீரம் என்பது பிறப்பில் வரணும் அப்படிலாம் இல்லை, அது வரும். ஏன் சொன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொன்னால அதில் ஒரு உண்மை இருக்கு. நீ நினச்சிக்குவீங்க ரொம்ப சாதுவானவன், ஐயோ ஒரு புள்ள பூச்சி பாம்பிங்க, கொலை பண்ணிடுவாங்க அவன் திடீர்னு, கூட பழகினவனையே கொன்றுவான், கொடூரமாக கொன்றுவான். ஈனடா அப்படி பண்ணேன்னு தோணும். அது மாதிரி தான் என் தம்பி அன்சாரி. நீங்கள் பார்க்கும்போது அவனை ரொம்ப பாவமாக ரொம்ப அமைதியாக பேசுகிறதே அப்படி. அவன் நான் இவனுக்கு இன்னொரு பட்டம் கொடுத்து வச்சிருக்கிறேன். இவன் தான் இன்றைய வாழும் அறிஞர் அண்ணா. கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், ஆனால் அவனுக்குள்ள அந்த திறமை இருக்கு. அவன் தான் உண்மையான பொலிட்டீஷியன். உண்மையிலேயே அப்பழுக்கற்ற தான் சார்ந்த அந்த சமூக மக்களுக்காக மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்துக்கான உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி. அவன் நினைத்திருந்தால் அவன் இதே சிங்கப்பூரில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்திருப்பான். அந்த ஊர் நல்ல ஊர், நானும் போயிருப்பேன். ஹோட்டல் வாடகையோடு என் பிரச்சனை முடிஞ்சிருக்கும், சாப்பாடு சவரட்டில் மற்ற எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனால் அதையெல்லாம் விடுத்து என்ன தன்னுடைய வளர்ப்பு தாயையும் விடுத்து அந்த தோப்புத்துறைக்கு அந்த நியூ காலேஜில் படிக்கும் பொழுது ஒரு தலைவர், அவருக்குன்னு ஒரு தலைவர் என்ன, அவரை பிடிச்சி அவர் போய் அதுக்கப்புறம் அவரை பிடிக்காம போய் இந்த மக்களை பிடிச்சதுலேருந்து வெளியில் வராமல் மக்களுக்காகவே பிடித்த ஒரு வாழ்க்கை இன்ன வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவன் தான் என் சகோதரன் அருமை தம்பி அன்சாரி. அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த சாஃப்ட் அரசியலாம் இங்கே வேலை கேட்காது. என்ன உன் இளைஞர்களுக்கு உன்னை பிடிக்கணும்ல, அவங்களும் உன்னை பிடிக்கணும்ல, அப்போது நாளைக்கு சட்டமன்றத்தை ரணகலமாக்கிருன்னு சொன்னேன். நைட்டு என்னென்ன சொல்கிறீங்க, சொல்கிறதை கேள்றா, நீ தான் சன் டிவியோட பெரிய டிவி நெட்வொர்க் வச்சிருக்கல, போட்டு தாக்கு அப்படின்னு சொன்னேன். விட்டானா பாருங்க, என்ன சிவபெருமான ஆடலைங்க அந்த ஆட்டம். அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அந்த குடியுரிமை சட்டத்துக்கு அந்த இதெல்லாம் ரெக்கார்ட், இதெல்லாம் வரலாறு. இன்னொரு 500 ஆண்டுகள் கழித்தாலும் அதனை எடுத்து பார்த்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில் ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சியை ஒன்றிய அரசிடம் பறிகொடுத்து விட்டு தனக்கான ஆட்சியை நிலைநிறுத்த விரும்பவில்லை. மும்மொழி கொள்கையை நீ ஏற்றால் மட்டும்தான் உனக்கு உன் பள்ளிக்கான நிதியை மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் உனக்கு கொடுக்கும் என்று சொன்ன பொழுது 1000 கோடிகள் அல்ல 10,000 கோடிகள் கொடுத்தாலும் பேரறிஞர் அண்ணா அவர்களால் வடிவம் பெற்ற தீர்மானம் போடப்பட்ட இருமொழி கொள்கையைத்தான் நாங்கள் ஏற்போம், உங்களுடைய மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். எந்த வழியிலும் எந்த முகமூடியை போட்டு இந்தியை உள்ளே நீங்கள் புகுத்துவதற்கு செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சிகளை தமிழ் இனம் தமிழ்நாடு என்பது என்றைக்குமே எதிர்த்து நிற்கும் என்று தீர்மானத்தை போட்டவர் இன்றைய முதல்வர். அது நமக்கு சந்தோஷம், நம்முடைய உரிமை அப்படிங்கிறது. ஆனால் அந்த உரிமை தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய பொழுது எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்கிறது, பாஜக வெளிநடப்பு செய்கிறது. அப்படி என்றால் அவர்களுக்கு இந்த மாநில அதிகாரத்தின் மீது மாநில சுயாட்சியின் மீது நம்பிக்கை இல்லையா? யாருடைய சித்தாந்தத்தின் வழியிலே இந்த கட்சி உருவானது? புரட்சித் தலைவர் அவர்கள்
தான் புகழினுடைய உச்சியிலே இருந்த காலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையும் திராவிட கழகத்தினுடைய கொள்கைகளையும் மேடை மேடையாக ஒழித்த ஒரு ஒப்பற்ற தலைவரா இல்லையா? பிறப்பால் ஒரு பிராமணராக இருந்தாலும் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து கடைசி வரை தன் இனமாக சார்ந்த சங்கராச்சாரியாராக இருந்தாலும் சிறையிலே கைது செய்து வச்ச ஒரு வீர மங்கையா இல்லையா? அவர்கள் கட்டி காத்த அந்த கொள்கையிலிருந்து இன்றைக்கு உங்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் அதை ஒட்டுமொத்தமாக அடகு வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அது என்ன வார்த்தை வேணாலும் ஸ்டேஷன் போட்டுக்க, நான் தயாராக. பணம் என்பது வாழ்வதற்கு தாங்க. பணம் வாழ்றதுக்கு தான் பணம். பணத்தை வச்சுட்டு எப்படிங்க வாழ முடியும்? நம்முடைய தேவைக்கு தானே பணம். எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு பின்னாடி என் பிள்ளை ஒரு மாடு கண்ணுக்குட்டி போடுது, மாடா ஊட்டி விடுது வாயில வச்சு, ஏதாவது ஒரு குருவியலாவது ஏதோ குழந்தைகளை கொண்டே ஊட்டுதுங்க. அது கிடையாதுங்க. அது வருவாங்க, யாருக்கு தெரியும்? இப்போ என் புள்ள இருக்கான், என் புள்ள என்னை விட கூட பெரிய நடிகனாக வரலாம், இல்லை என்னை விட பெரிய ஆளாக வரலாம், பெரிய தொழில் என்ன வேணாலும் வரலாம், வராமையும் போகலாம். ஆனால் அவன் அந்த நிலைக்கு வருவதற்கு நான் என்ன செஞ்சிருக்கணும் சொன்னால், நான் பணம் மட்டும் சேர்த்தவனாக இருக்கக்கூடாது, மக்களை சேர்த்தவனாக இருக்க வேண்டும். மக்களை எப்படி சேர்க்க முடியும்? அன்பால் மட்டும்தான் சேர்க்க முடியும், அரவணைப்பால் மட்டும்தான் சேர்க்க முடியும், இரக்கத்தால் மட்டும்தான் சேர்க்க முடியும். அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று வருகின்ற பொழுது நாம் உடனே அவனுக்கு உதவிகரமாக நிற்கக்கூடிய செயலை செய்தால்தான் அதை பெற முடியும். நீ செய்கின்ற நற்காரியங்கள் தான். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று சொன்னானே வள்ளுவ பெருந்தகை. அதுதான் நீ செய்வதுதான். நீ போடுகின்ற விதைதான் நாளைக்கு செடியாக வளரும். நீ விஷத்தை போட்டால் விஷமாக வளரும், நற்செடியை போட்டால் நற்செடியாக வளரும். இதுதான் யதார்த்த இயற்கையினுடைய உண்மை. அதுதானே. அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயமிக்கவனாகவும் ஒரு அன்பானவனாகவும் பண்பானவனாகவும் எதையுமே மூர்க்கத்தனமாக எதிர்க்கக்கூடியவனாக இல்லாமல், அது அண்ணாமலையாக இருந்தாலும் கூட யாராக இருந்தாலும் கூட மிகவும் மரியாதை நிமித்தமாக ஒரு நல்ல அரசியலை, நாகரிக அரசியலை, அழகான எளிமையான தனக்கென்று சுயநலம் இல்லாத ஒரு அரசியலை, தான் பெற்ற பிள்ளைகளுக்கோ மனைவிகளுக்கோ சொத்து சேர்க்க வேண்டும் என்கின்ற சுய சிந்தனை துளிகூட இல்லாத ஒரு அன்சாரியைத்தான் உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். எனக்கு எனக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக செய்கிற அளவுக்கெல்லாம் முதல்ல அவன்கிட்டே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்காவது ஏதாவது கடன் குறானா கொடுத்துருவாங்க, ஏன்னா நான் திருப்பி கொடுப்பேன். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் எதை மிரட்டி வாங்குறேன்னு நினச்சிடக்கூடாது. நமக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. சின்ன ஒரு பழைய கஞ்சியாக இருந்தாலும் சொந்த உழைப்பில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவனா. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்ல, நிறைய பேருக்கு என் மேலே கோபம், இவன் ஆகுன்னா அன்சாரி பற்றியே பேசுகிறானே அப்படின்னு. நான் இப்போ சொல்கிறேன், இந்த ஊரில் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்காங்க, எனக்கு எல்லா தலைவர்களையும் தெரியும். நான் முத்தமிழறிஞர் கலைஞரோடு பழகியிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுதும் நான் அவர்கிட்ட சந்திச்சிருக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களை சந்தித்து சீட்டு வாங்கி ஜெயிச்சும் போயிருக்கிறேன். ஏன்னா அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்கள், இப்போ வேல்முருகண்ணனாக இருக்கட்டும், திருமாவளவன், அவர் எல்லாருக்கிட்டையுமே நான் தொடர்பில் இருக்கிறேன். வெளியில் இப்போ ஒன்றும் இல்லை, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தால் அது இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் சரியாக இருக்காதுங்கிற எதிர்கால சிந்தனையோடு தமிழ் மண்ணுடைய வளர்ச்சிக்காக அடுத்த தலைமுறைகள் இந்த மண்ணிலே மானத்தோடும் வீரத்தோடும் வாழணுங்கிற எண்ணத்தில் அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறார். அந்த அறிக்கையை நான் ஆதரித்து கொடுக்குறேன், உடனே கொடுக்குறேன். அதுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், எந்த ரூபத்திலையும் அந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிடக்கூடாதுன்னு கொடுக்குறேன். உடனே ஒரு 10 நிர்வாகி அமைப்பிலேருந்து போயிட்டான். இருக்கிறதே 10 பேர், அவனும் போயிட்டான். இருந்தது அவன் தான், அவ்வளோதான் இருந்தாங்க. அங்கிட்டு ராம்நாட்டில் கிளம்பிட்டாங்க. என்னடா பிரச்சனை? அது எப்படி நீங்கள் போய் திருமாவளவன் போய் முட்டாள் பசங்களா? நான் திருமாவளவனுக்கு எங்கடா சப்போர்ட் பண்ணேன்? திருமாவளவனுடைய கருத்தியலுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறேன். அந்த கருத்தியல் இந்த மண்ணுக்கு தேவைப்படுது. இன்றைக்கு ஆரியர்கள் வேறு வேறு ரூபத்தில் உள்ள வந்துகிட்டு இருக்கானே. இன்னைக்கு அதை எதிர்த்து நிற்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த கருத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு நிலைப்பாடைத்தானே நீயும் நானும் எடுக்கணும். அப்ப அடிப்படையாவே உனக்கு அரசியலே தெரியலன்னு தான் அர்த்தம். அது நானா இருந்தாலுமே அரசியல் தெரியலன்னா முட்டாள் தானே நீ.
இன்னைக்கு நம்ம வேல்முருகனுடைய அமைப்பு சார்ந்தவங்க நம்ம சித்தார்த்தோடைய சாப்பாடு போட்ட இடத்துல ஒரு புத்தகத்தை கொடுத்து கையெழுத்து போட சொல்றாங்க. என்ன கையெழுத்துன்னா, இந்த வெளிநாடுகளில் படித்துட்டு பட்டதாரிகளாக வேலை செய்யக்கூடிய எங்களை போன்ற பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கான மத்திய ஒன்றிய அரசினுடைய அரசு வேலை வாய்ப்புகள், மாநில அரசுடைய வேலை வாய்ப்புகளுக்கான தேர்வுகளை நடத்துகிறாங்க. அந்த தேர்வுகளுக்காக வேலை செய்ய வந்த நாங்கள் உடனடியாக விசா எடுத்து டிக்கெட் எடுத்து அந்த தேர்வுகள் நேரடியாக போய் எழுத முடியாது. அதுக்காக நீங்கள் ஆன்லைனில் அது போன்ற தேர்வுகளுக்கு எங்களுக்கு வாய்ப்பளித்தால் நாங்களும் அந்த பரீட்சையை எழுதி வாழ்க்கையில் நாங்கள் ஒரு இடத்துக்கு வர முடியும். இதை வலியுறுத்தி எங்கள் தலைவர் வேல்முருகன் இந்த கோரிக்கையை வச்சிருக்காரு, அதில் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னார். இதான தம்பி உங்களுடைய சித்தாந்தம்? இதான உங்கள் தலைவர் சொன்னது? எவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுறீங்க? ஒரு செகண்ட், அவ்வளோதான். கையெழுத்து, முதல் கையெழுத்து நான் தான் போட்டேன். அதுக்காக நான் உடனே வேல்முருகன் வன்னியர் அவரை நான் என்னடா இது, எப்படி தாண்டா அவங்கள நான் சரி பண்ணுறது? பாய் கூட போயிட்டா உடனே அதுக்கு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. மணி அடிக்கிறவன் பிரமாதமாக அடிப்பான், அவன் எந்த ரூபத்தில் அடிப்பான்னு தெரியும். ஆனால் அந்த மணி அடிக்கிறவனுடைய பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே ஏன் மக்கள் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தான். இதே முருகல் கோயிலில் பழனியில் ஏன் பண்டாரங்கள் தான் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன, அவன் மணியை பிடிக்கி இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவனும் வெளியில் நிற்கிறான், நானும் வெளியில் நிற்கிறேன். இப்போ நாங்கள் உள்ளே போகணும்னா நான் மணி அடிக்கிறவன்ல பெரிய மணியை வச்சிருக்கானா அவனை பிடிக்கணும், அவனுக்கு நான் மணி அடிக்கணும். ஏய், மணியே எங்களுது, நீ அடிக்கிற மணியே எங்களுது. எங்க மணியை பிடுங்கி நீ அடிச்சு நான் உங்களுக்கு மணி அடிக்கணுமா? இதாண்டா பிரச்சனை. இதுக்குள்ள எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோங்க, புரியாத வழக்கம் போல புரியாமலே போங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த சித்தாந்தம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிரானது, தமிழ் மண்ணுக்கு எதிரானது. நீ உலகத்தினுக்கு இந்த இடத்துல உங்களை என்னை என்ன இணைச்சிருக்கு. நீ நேசிக்கக்கூடிய, நீ ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை கடந்து, உன்னுடைய ஜாதி அடையாளங்களை கடந்து இங்கே என்ன உங்களை என்ன இணைச்சிருக்குன்னா, நீயும் நானும் பேசக்கூடிய நம்முடைய தாய் மொழிதான் இங்கே நம்மளை இணைச்சிருக்கு. அந்த தமிழன் என்கின்ற உணர்வு தான் உன்னையும் என்னையும் ஒரு சகோதரத்துவ மனப்பான்மையோடு அமர வைத்திருக்கு. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். என் அருமை தம்பியை பற்றி நான் புகழ்றது, இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு தெரியும், தொண்டியில் போய் பஸ்ஸை விட்டு இறங்கினீங்கன்னா ஒரு 40-50 அமைப்பு இருக்கும், எல்லாம் கொடி கொடியாக இருக்கும். அதில் சில பேர்லாம் குவைத்தில் கூட அப்படி நான் ஒரு அரபியனை பார்க்கல, அதை விட அப்படி இருப்பாங்க. உண்மையிலே இவர் இங்கேயே பிறந்து வளர்ந்தவர் போல இருப்பாங்க. ஆனால் அது போன்ற அந்த இடத்துல கூட இவனுடைய அமைப்பு தான் வலுவாக இருக்கிறதுங்கிறத நான் அந்த இடத்துல பதிவு பண்ணேன். ஏன்னா நான் சந்திச்சிருக்கேன்ல அந்த தேர்தலை. 2014 அன்வர் ராஜா அண்ணன் அவர்கள் இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் நிற்கும் பொழுது அந்த தொண்டி பேரூராட்சியில் அவர் வாங்கின ஓட்டு வெறும் 2400 சில்லற ஓட்டு தான். ரெக்கார்டு எடுத்து பாருங்க. ஆனால் அதே தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை கடந்து அங்கே ஏடிஎம்கே எம்ஜிஆர் காலத்திலையும் அம்மா காலத்திலும் வாங்கினதே இல்லை. இதுவும் ரெக்கார்டு தான். ஆனால் அம்மாவுடைய பெயரையும் அந்த சின்னத்தில் தான் நான் போட்டியிட்டேன். எல்லாரும் இப்போ சொல்லுவாங்க, ரெட்டை இலையில் நின்று தானே ஜெயிச்ச, இப்போ நன்றி கட்டி பேசுறியே அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி மறப்பது நன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுங்கிறத படித்து வந்தவனா. ஏன்னா எனக்கிட்ட நீ என்னை அறுத்தறுத்து துண்டு துண்டாக கழுகுக்கு போட்டாலும் ஒவ்வொரு சதையிலும் நன்றி உணர்வு இருக்கும். அதுதான் நான் சார்ந்த என் தமிழ் இனத்திற்கான, என் முக்குளத்திற்கான பெருமையினோடு நான் சொல்லுவேன். இதில் உடனே நீ ஜாதி பேசுகிறேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, எடுத்துக்காது. இந்த இப்போ கூட பாருங்க, எல்லா துண்டு இருக்கு, என் துண்டு இல்லைன்னு சொன்னேன், உடனே ஒரு 4 பேர் மேடைக்கு வந்தாங்களா இல்லையா? நாங்கள் இங்கே ஒரு சங்கம் வச்சிருக்கோம். எங்கள் ஆளுங்க அப்படித்தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, எல்லாருக்காகவும் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு இருக்கவே மாட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அந்த விதத்தில் என் அருமை தம்பி அன்சாரி ஒரு சமூக போராளி மட்டுமல்ல, ஒரு இனத்திற்கான போராளியாக சுருக்கி விடாதீர்கள். அவன் தமிழ் இனத்திற்கான ஒரு போராளி. எப்படி சுதந்திர இந்தியாவுக்கு பிறகாக பாராளுமன்றத்தில் நமது ஐயா காய்த்தே மில்லத்தார் அவர்கள்தான் பாராளுமன்ற வளாகத்திலே, பாராளுமன்றத்திலே ஒரு தேசிய இனம், ஒரு தேசிய மொழி, தமிழ் மொழி, அதை அலுவல் மொழியாக மாற்ற வேண்டும் ஒன்றிய அரசு என்று குரல் கொடுத்த முதல் தமிழன்.
ஒரு தேசிய மொழியை தேசிய மொழியாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மொழிகளிலே தொன்மை வாய்ந்த ஒரே மொழி, நான் பேசக்கூடிய, என் மக்கள் பேசக்கூடிய, உலகம் முழுவதும் தமிழர்கள் பேசக்கூடிய அந்த தமிழ் மொழிதான் இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவரும் காய்த்த மில்லத்தவர்கள் தான். இந்தியா நாட்டிலே 2 பேர், அந்த ஜனநாயக நாட்டிலே, ஒன்று காய்த்த மில்லத்தார், மற்றொருவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பாராளுமன்ற தேர்தலிலே மக்களிடத்திலே சென்று வாக்கு சேகரிக்காமலே வெற்றி பெற்ற மாபெரும் தலைவர்கள். இந்தியாவிலே சுதந்திர காலகட்ட போராட்ட காலகட்டத்திலே வெள்ளையர்களால் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்ட 2 நபர்கள், வடக்கே பாலகங்காதர திலகர், தெற்கே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இதை சொன்னால் நான் பெருமை பேசுவதனாக, நான் ஜாதிய அடையாளம் பேசுவனாக அறியப்படுகிறேன். தமிழினமே, என் உறவுகளே, உங்களையும் என்னையும் இப்படித்தான் பிரித்து பிரித்து ஒரு ஆரிய கூட்டம் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதுக்குள்ள இருக்கிற உண்மை இதுதான். அந்த தொண்டியில ரெக்கார்டு, நான் சொல்றது எல்லாமே ரெக்கார்ட். வந்த போக்கில் வாயில வர்றதை பேசிட்டு போற ஆளெல்லாம் நான் கிடையாது. நீங்க ரெக்கார்டை எடுத்து பாருங்க. அதே தொண்டியில முதன்முறையாக 7000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற ஒரே ஒரு ஆளு நான் மட்டும்தான். அந்த தேர்தலில் எப்படி எனக்கு அந்த இஸ்லாமியர்கள் வாக்களித்தார்கள் நான் வெளிப்படையாக சொன்னேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு இரட்டலை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. முக்குளத்தோர் புலிப்படைங்கிற இந்த அமைப்புக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் நான் 2009 இன்றைய வரைக்கும் இருக்கேன். ஒரு நியூசென்ஸ் வழக்கு கூட வாங்கினதில்லை. ஒரு நியூசென்ஸ்னா ஒரு 75 வழக்கு, அது கூட நான் வாங்கினதில்லை. அந்த அளவுக்கு என்னுடைய அறக்கட்டளை இலங்கையில் இருந்து அகதிகளாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 1000 மதிப்பெண்களுக்கு மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை 154 மாணவ மாணவிகளை படிக்க வைத்து பட்டதாரிகளாக ஆக்கிய பெருமை நான் ஆரம்பித்த முக்குளத்தோர் புலிப்படைக்கு இருக்கு. அதை வச்சு தான் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. அவன் ஜாதியை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதோ, இல்லை இதை வச்சு 2ஆம் நம்பர் வேலை செய்கிறதோ, இல்லை மற்ற சமுதாய மக்களோடு வெறுப்புகளை விதைக்கக்கூடிய வேலைகளை கருணாசிங்கிறவன் செய்யலை அப்படின்னு தான் அம்மா அவர்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்கும் பொழுது ஒரு அதிகாரி சொன்ன வார்த்தை, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொன்ன வார்த்தை, கருணாஸ் இஸ் த ஒயிட் காலர். அப்படித்தான் நீங்களாம் கட்சிக்காரங்கல்ல, அம்மா எப்படி என்ன சீட்டு கொடுத்தாங்க தெரிஞ்சுக்கங்க. ஒயிட் காலர், இப்போ வெள்ளை சட்டை தான் போட்டிருக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா, நான் பணம் சம்பாதிக்கிறது தான் எனக்கு ஒரு துறையை நீங்கள் கொடுத்துருக்குறீங்கல்ல. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒரு சினிமா நடிகனாக இருக்கிறவன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள, இப்போ இதே நான் ஒரு தமிழ் தேசிய போராளி தான். நான் 10ஆம் வகுப்பு படித்த காலத்திலேயே உலகத் தலைவன், ஒரே தலைவன், உத்தம தலைவன் அண்ணன் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்டவன் தான். அதுலெல்லாம் இங்கே ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் அதை வைத்து நான் அரசியல் பண்ண விரும்பல. ஒரு போராளிகளுடைய மரணத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடியவன் எப்படி? அது சரியா வராது. அதை நான் பேசின தப்பா புரிந்து கொள்ளப்படும். அது எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய அல்லாஹ்ங்கிற அந்த இறைவன் இருக்காரே, நபிகளுடைய அந்த மார்க்கம் இருக்கிறதே, அந்த மார்க்கத்தினுடைய சில வரிகளை சொல்லி, அந்த உலமாக்கள் எப்படி உனக்கும் அவர்களுக்குமான ஒரு பாதையை தினந்தோறும் 5 முறை உங்களை கடத்தி செல்லுகிறார்கள் என்ற அந்த மார்க்கத்தினுடைய வலிமையை சொல்லி, இன்றைக்கு கூட எனது அருமையை சகோதரரை சந்திக்க சென்ற பொழுது அவர் பேசிய அந்த பேச்சுக்கள், அவருடைய யதார்த்தமான அந்த உவமைகள் எல்லாம் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. இது போன்ற வரிகளை சொல்லி அங்கே கூடுதலாக ஒரு வரியை சொன்னேன். இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட என் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இங்கே இருக்கக்கூடிய மரக்காயர்களே, இங்கே இருக்கக்கூடிய ராவுத்தர்களே, நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் முக்குளத்தோராக வாழ்ந்தவர்களா இல்லையா என்பதை உங்கள் முன்னோர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த மார்க்கம் பிடித்து ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கும் நீங்களும் நாமளும் மாமான் மச்சான் என்ற உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மதத்தின் பெயராலே இன்றைக்கு நம்மளை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை செய்யக்கூடிய ஒரு அரசியலை இன்றைக்கு ஒன்றிய அரசு கடந்த 14 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது. அதிலே 100 ஆண்டு கால திட்டமாக மக்களை மதத்தின் சார்பாக பிரித்து 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 இன்றைக்கு ஒரு வெறுப்பு அரசியலை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் எங்களை போன்றவர்கள் அதை எதிர்க்கிறோம். மதம் என்பதையுடைய நம்பிக்கை, அந்த மதம் என்பதையுடைய வழிபாடு,
நீ என்னை இந்து இந்து என்று ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறீர்கள். இந்து என்கின்ற வரியை எந்த மதத்திலே, எந்த கல்வெட்டிலே, எந்த ஆதாரத்திலே இருக்கிறது இந்து என்கின்ற ஒரு மதம்? அது வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த காலத்திலே நிர்வாகத்திறனுக்காக, நிர்வாகத்தினுடைய எளிமைக்காக இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் இருக்கிறது, நீங்கள் இஸ்லாமியர்கள். கிறிஸ்துவம் என்ற ஒரு மார்க்கம் இருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவர்கள். ஆனால் இங்கே பல மதங்கள் இருக்கிறது. சைவம் இருக்கிறது, புத்தம் இருக்கிறது, வட மாநிலத்தில் நிறைய மதங்கள் இருக்கிறது, சமணம் இருக்கிறது, ஆசிவகம் இருக்கிறது. இப்படி எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. இப்படி இருந்தால் எங்களால் எப்படி நிர்வாகம் செய்ய முடியும் என்பதற்காக ஒரு வெள்ளைக்காரன் அன்றைக்கு இந்திய தேசத்தை அடிமைத்தனத்திலே வைத்திருந்த அந்த காரணத்தினாலே, அன்றைக்கு அவன் ஆட்சி செய்த காரணத்தினாலே தான் அன்றைக்கு அவன் ஒரு பொது பெயரை இட்டான். இந்துஸ்தானி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இந்துக்கள் என்று சொன்னார். நானும் அந்த சட்டப்படி நானும் இந்துதான். ஆனால் நான் சைவத்தை ஏற்றுக்கொண்டவன். என்னுடைய முன்னோர்கள் சிவனை வழிபட்டவர்கள். நாங்கள் திருநீரை பட்டையடிக்கக்கூடியவர்கள். நாங்கள் நாமம் சாத்துவர்கள் அல்ல. உன் மதம் வேறு, என் மதம் வேறு. இன்று வரை இன்றைக்கும் கர்நாடகத்திலே ஒரு மக்கள் அவர்கள் நாங்கள் இந்துக்களே கிடையாது என்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஆக ஒரு நிர்வாகத்தின் பெயரால நீங்கள் கட்டமைத்த அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்திற்காக நான் காவி கட்டி இருக்கிறேன், நீயும் காவி கட்டிக்கொள். வள்ளலார் வெள்ளை சட்டை இல்லை, அவர் காவி சட்டை தான் போட்டிருந்தார் என்று நீ சொல்லுகிறாய். வள்ளுவன் இல்லை, அவனும் காவி சட்டை தான் போட்டிருந்தான் என்று நீ சொல்லுகிறாய். உன்னுடைய நோக்கம் என்ன? மதத்தின்பால் மக்களை மடைமாற்றம் செய்து ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே சட்டம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே பல மதங்களை இருக்கக்கூடிய பல மொழிகளை அழித்து உன்னுடைய தாய்மொழியாம் சமஸ்கிருதத்திலே இருந்து ஒரு வெள்ளைக்காரனாலோ ஒரு வெளிநாட்டுக்காரனால் உருவாக்கப்பட்ட அந்த ஹிந்தி என்கின்ற 200-300 வருடங்களுக்கு முன்பாக வந்த ஒரு மொழியை என் தாய்மொழியாம், நம் தாய்மொழியாம், தமிழ் மொழியாம், பல இதிகாசங்களுக்கும் இலக்கியங்களுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய பல்லாயிரம் கல்வெட்டு ஆதாரங்கள் உள்ள ஒரு தேசிய மொழியை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசுடைய இந்த செயல்பாடுகளை எப்படி ஐயா ஏற்றுக்கொள்ள முடியும்? மதம் என்பது வேறு, அது நம்பிக்கை. அரசியல் என்பது வேறு. அரசியலையும் மதத்தையும் ஒருங்கிணைத்து மக்களை முட்டாளாக்க நினைக்கக்கூடியதை எடுத்து சொல்வதுதான் எங்களுடைய வேலை. அந்த வேலையைத்தான் என்னை போன்றவர்கள் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒருவனும் நான், அதிலே என் அருமை தம்பியும் ஒருவன். ஆக இங்கே அவர்களுடைய அடிப்படையில் அரசியல் சித்தாந்தம் வேறு வேறாக இருந்தாலும் கூட எங்களுடைய ஒரே சிந்தனை, நானும் நீயும் பேசக்கூடிய மொழி சார்ந்த, நீயும் நானும் வாழக்கூடிய நமது முன்னோர்கள் கட்டி காத்த அந்த மண் சார்ந்த அந்த அனைத்து சகோதர மனத்துவத்தோடு அனைத்து சமூக மக்களிடத்திலும் அன்பு பாராட்டுகின்ற அந்த நிலைப்பாட்டிலே இருந்து தமிழன் ஒருபோதும் விலகிவிடக் கூடாது என்கின்ற அந்த உறுதிப்பாட்டிலே இருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அவனுக்கென்று ஒரு தனி குணம் உண்டு என்பதை ஒரு மோடி அல்ல, ஒரு அமித்ஷா அல்ல, 1,00,000 மோடிகளும் 1,00,000 ஷாக்களும் வந்தாலும் என்றைக்குமே நீ நினைப்பதை நடத்தி காட்டுவதற்கு இந்த இனத்தினுடைய கடைசி உயிர் இருக்கும் வரை போராடி கொண்டே இருக்கும் இந்த தமிழ் இனம் என்பதை இந்த இடத்திலே நான் உறுதியிட்டு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டிலே பிற மொழி பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சிலர்கள் வைக்கின்ற அரசியல் சித்தாந்தம் என்ன, அரசியல் கேள்வி என்ன? அவர்கள் பேசுகின்றார்கள், உருது பேசுகின்றார்கள், அவர்கள் தெலுங்கு பேசுகின்றார்கள், அவர்கள் கன்னடம் பேசுகின்றார்கள், அவர்கள் வேறு வேறு மொழிகள் சௌராஷ்டிரா பேசுகின்றார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மாநில ரீதியாக மொழி ரீதியாக இந்தியா பிரிக்கப்பட்டதற்கு பிறகாக மற்றவர்களுக்கெல்லாம் தனி மாநிலம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே இத்தனை மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்ப தமிழர்களுக்கென்று ஒரு தனி ஒரு உரிமை வேண்டும் என்கின்ற கேள்விகளும் கோரிக்கைகளும் உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒன்றே ஒன்றுதான், அதுதான் தமிழன். அவன்தான் தமிழன். எந்த மொழி எந்த மதம் வந்தாலும் அத்தனை பேரையும் தன்னுடைய உடன் பிறந்த ஒரு அன்பாக மனிதனாக மனித நேயத்தை அந்த காலத்திலிருந்து இன்று வரை அதை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம்தான். அதனால்தான் அந்த இனத்திற்கு தேசிய இனம் என்று பெயர். அதுவும் அவர்கள் நேற்றோ இன்றோ வந்தவர்கள் அல்ல. கிட்டத்தட்ட 500, 600, 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு ஒரு மதத்தை பரப்புவதற்காக இன்னொரு மதத்தினுடைய அடையாளங்களை புண்படுத்தக்கூடிய ஒரு ஈனத்தனமான செயல்களை இந்தியாவிலே சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வரலாறை படித்து பாருங்கள்.
கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு மேலாக முகலாயர்களுடைய ஆட்சி நமது இந்தியா முழுக்கும் பரவி கிடந்ததா இல்லையா? அன்றைக்கு அவர்கள் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக அவர்கள் மற்றவருடைய மதத்தினுடைய அடையாளங்களை அளிப்பவர்களாக எண்ணம் கொண்டவர்களாக இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கும்பகோணம் இருந்திருக்குமா, தஞ்சாவூர் இருந்திருக்குமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய நோக்கம் அது அல்ல. அவர்கள் உன்னுடைய சம்பிரதாயங்களை, உன்னுடைய அடையாளங்களை, உன்னுடைய மதத்தினுடைய சிந்தனைகளை அளிப்பதற்கான நோக்கம் அல்ல. அவர்கள் அப்படி செய்தவர்களும் அல்ல. ஆனால் இதை தவறாக உங்களுக்கு மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலைகளைத்தான் ஆரியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை நம்பிக்கை. அவுரங்கசீப் என்கின்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் இந்து கோயிலை இடித்தார். அவர் இந்து கோயிலை மட்டுமே இடிக்கவில்லை, ஒரு தர்காவையும் ஒரு மசூதியும் தான் இடித்தார். ஏன் மசூதியை இடித்தார்? அந்த மசூதியை கட்டியவன் நேர்மையான வழியிலே சம்பாதித்தோ இல்லை அந்த மார்க்கத்தை நேசித்துக் கொண்டவர்களிடத்திலிருந்து அன்பளிப்பு பெற்றோ அவன் அதை கட்டவில்லை. தவறான வழியிலே சம்பாதித்த பணத்திலே அந்த மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை கேட்டுத்தான் இது அந்த அல்லாவிற்கும் நபிகளுக்கும் செய்யக்கூடிய துரோகம் என்றுதான் அந்த அடையாளத்தை மறைத்தார். அப்பேற்பட்ட முன்னோர்கள் அந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சிவாஜிக்கு இவருக்கும் சண்டை நடந்தது, அதில் ஒரு மகன் கொல்லப்பட்டான். ஆகவே இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள். சண்டை என்று வந்தால் மாண்டவர்கள் எத்தனை பேர்? சண்டை என்பது போர்க்களத்தில் நடக்கின்ற ஒரு சாவு. அதையும் மதத்தையும் ஏன் பிணைக்கிறீர்கள்? இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளரசு என்று நான் சொல்லுகிறேன். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், உரிமையோடு சொல்லுகிறேன், திமிரோடு சொல்லுகிறேன். 2 முறை இன்றைக்கு இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அழைத்த பொழுது கூட பாஜகவினுடைய அழைப்புக்கு ஏற்க மறுத்தவன் நான் என்பதை சொல்லுகிறேன். நான் வெறும் பணம் வசதிகளுக்காக வாழக்கூடியவனாக இருந்தாலோ இல்லை என்னுடைய அடுத்த தலைமுறை 3 தலைமுறைகளுக்கு சொத்து சம்பாதிக்கிற எண்ணம் உள்ளவனாக இருந்தாலோ இல்லை அரசு பதவிகளை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனாக இருந்திருந்தாலோ அதற்கு அடிமையாக இருந்திருப்பேன் இன்றைக்கோ. ஆனால் இன்றைக்கல்ல, என்றைக்காக இருந்தால் நான் சொல்கிறேன், என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய மண்ணுக்கும் என்னுடைய மக்கள் சார்ந்த மொழிக்கும் எவன் ஒருவன் எதிரியாக இருக்கிறானோ அவன்தான் என்னுடைய முதல் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தீர்க்கமாக சொல்லி, என் அன்பு தம்பியை பற்றி நான் அரை மணி நேரம் அல்ல, அரை நூற்றாண்டு காலம் என்னால் பேச முடியும். அப்பேற்பட்ட ஒரு தகுதி மிக்க ஒரு தலைவன், ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கான ஒரு தலைவனாக மட்டுமல்ல, இஸ்லாமிய இளைஞர்களுடைய அடுத்த தலைமுறைகளை ஒன்றிணைத்து ஒரு தமிழ்நாட்டிலே எந்த ரூபத்திலும் மதவாத சக்திகளுக்கும் சமூக நீதியை காக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்திற்கும் உறுதுணையாக இருந்து உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு தம்பி, ஒரு உங்களுக்கான ஒரு தளபதி. அந்த தளபதி தான் என் அருமை தம்பி அன்சாரி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு எனக்கு கடமை இருக்கிறது. வரலாறை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒருவன் நல்லவன் என்றால் அவனை பற்றி நாம் பேசித்தான் ஆக வேண்டும். ஒருவன் நல்லவனை நான் பேசுவதிலே எனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசிப்பது ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை என்பதிலே ஆணித்தரமான நம்பிக்கை உள்ளவன் என்ற காரணத்தினால் உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே சந்தித்ததிலே மிக மிக மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாது, மனித நேயத்தை, மனிதத்தினுடைய புனிதத்தை என்றைக்கு எவன் ஒருவன் மதிக்கிறானோ அவன்தான் அவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்துக்கு உண்மையானவன் என்கின்ற அடிப்படை உண்மையை சொல்லி, உன்னையும் என்னையும் இந்த இடத்திலே ஒருமித்தவனாக இந்த இடத்தில் நாம் இணைவதற்கு உறுதுணையாக இருந்தது நீயும் நானும் பேசக்கூடிய, நமது முன்னோர்கள் பேசக்கூடிய, பல லட்சம் ஆண்டுகளாக பேசக்கூடிய தமிழ் 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 என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி, நாம் அத்தனை பேரும் மதத்தாலும் ஜாதியினாலும் வேறுபட்டு இருந்தாலும் கூட தமிழன் என்று வருகின்ற பொழுது அத்தனை பேரும் இன்று போல் ஒன்றாக எங்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை இங்கே நாம் மையப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அது ஒரு அரசியல் தான். அதிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களுக்காக இங்கே உங்களுக்குள்ளே முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைத்து, எங்கிருந்தாலும் நீ தனித்தன்மையோடு வாழ வேண்டும். உன்னுடைய நேர்மைக்கும் உன்னுடைய முன்னோர்கள் செய்த காரியத்திற்கும் எங்கு போனாலும் உனக்கு மதிப்புகள் கூடும். எப்படி சிங்கப்பூரிலே தமிழனுக்கான அடையாளமும் உரிமையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி மலேசியாவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி கனடாவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி பிரான்சிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல நாளை வரக்கூடிய காலங்களில் நீயும் நான் இன்று பேசக்கூடிய இந்த கொய்த்து மண்ணிலே உனக்கான அடையாளம் உருவாக்கப்பட வேண்டும். உன்னை இந்த மண் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான உன்னதமான உரிமைகளை, நியாயமான தேவைகளை இந்த மன்னர்களோ மக்களும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.